Hello students, welcome to Vinma Max. இந்த வீடியோ நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா 10th standard mathematicsல இருக்கக்கூடிய exercise 2.1ல இருக்கக்கூடிய 8th sum தான் பார்க்க போறோம். sum first என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். If D is HCF of 32 and 60, find x and y satisfying D equal to 32x plus 60y. என்ன கேட்டிருக்காங்க? 32க்கும் 60க்கும் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? HCF கண்டுபிடிக்கணும். அதோட HCF தான் D ன்னு சொல்லிருக்காங்க. ஆனா அந்த x and y எதை satisfy பண்ணனும்ன்றாங்க? D equal to 32x plus 60y. என்னது? இந்த x உம் y ஓட வேல்யூ நம்ம என்ன பண்ணனும்? கண்டுபிடிக்கணும். வாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம as usual எப்பவும் போல என்ன பண்ணோம்? by Euclid's division algorithm படி என்ன பண்ணலாம்? இந்த 32 60 இருக்கு இல்லீங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பர் உள்ள போட்டு சின்ன நம்பர் என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணனும். அந்த மாதிரி நம்ம செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 60 உள்ள போட்டு 32 ஆல டிவைட் பண்ண போறோம். சரிங்களா? என்ன பண்ண போறோம்? 32 ஆல டிவைட் பண்ண போறோம். எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம் வருங்களா? 132s are 32. சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 28. என்ன கிடைக்குது? 28. இத நம்ம எப்படி எழுதலாம்? பை ED எப்படி எழுதலாம்? 60 equal to எப்படி எழுதுவோம்? 32 quotient 1 ரிமைண்டர் நமக்கு எவ்வளவு? 28. ரிமைண்டர் நமக்கு எவ்வளவு? ஃபார்முலா என்னது? A equal to BQ plus R. இந்த ஃபார்முலா அப்படி நம்ம எடுத்து இங்க எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? 32 என்ன பண்ணுவோம்? 28 ஆல டிவைட் பண்ணுவோங்களா? அடுத்து என்ன பண்ணுவோம்? 32 28 ஆல டிவைட் பண்ணுவோம். 1 டைம்ஸ் வருங்களா? 1 டைம்ஸ் என்ன கிடைக்கும்? 28. சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? 4 கிடைக்குங்களா? இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 32 equal to 28. கோஷன்ட் வந்து நமக்கு என்னது? 1. ரிமைண்டர் வந்து நமக்கு எவ்வளோ? 4 கிடைச்சிருக்கு. ரிமைண்டர் வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கு? 4 கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? 28 4 ஆல அடுத்து டிவைட் பண்ண போறோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? 28 4 ஆல டிவைட் பண்ண போறோம். 7 4s நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 7 4s 28. ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? 0 கிடைச்சிருச்சு. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்? 28 equal to 4 7 கோஷன்ட் ரிமைண்டர் நமக்கு என்ன? 0. ரிமைண்டர் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 0 கிடைச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு இப்போ HCF ஆஃப் எவ்வளோக்கு? 32, 60க்கு என்ன கிடைச்சிருக்கு? 4. HCF ஆஃப் 32, 60க்கு என்ன கிடைச்சிருக்கு? 4னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்களா? என்ன பண்ணணும்? இந்த 32x plus 60 வரைக்கும் இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதை வந்து இந்த ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இதை என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன் 1. இதை என்ன பண்ண போறோம்? ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லிட்டு வச்சுக்க போறோம். இப்போ இந்த 4 இருக்குங்களா? இதை நம்ம எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? இந்த ஈக்குவேஷன் 2 நம்ம 4 equal to இந்த ஈக்குவேஷன் 2 நம்ம எப்படி எடுத்து எழுதிக்க போறோம்னா ஈக்குவேஷன் இதை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் 2 வந்து என்னது? 32 equal to 28 1 plus 4. இதை நம்ம எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? 4 இந்த சைடு கொண்டு வரலாங்களா? 4 equal to 32 minus 28. இப்போ நம்ம இந்த 28 எப்படி எழுதலாம்? இங்க கவனிங்க. ஈக்குவேஷன் 1 கவனிங்க. இந்த 28 எப்படி எழுதலாம்? இந்த 28 எப்படி எழுதலாம்? 28 equal to 60 minus 32 அப்படின்ட்டு எழுதலாங்களா? 28 equal to 60 minus 32 எழுதலாங்களா? அதை தான் வந்து நம்ம இங்கே எழுத போகிறோம். 28 பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 32 minus 60 minus 32 from equation 1லேருந்து எடுத்து எழுதுறோம். இதெல்லாம் from 1லேருந்து எடுத்து எழுதுறோம். இப்போ பாருங்க, இந்த மைனஸ் சைனை உள்ளே கொண்டு போகிறோம். உள்ளே கொண்டு போனால் என்ன ஆகும்? 32 minus 60 மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 32. இப்போ நம்ம இதை எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? 32 2 32 இருக்கு இல்லைங்களா? இப்போது நம்மளுக்கு இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் தெரியும் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதுவோம்? 2xன்னு எழுதுவோங்களா? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2xன்னு இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி இங்கே 32 இருக்கிறதுனால இது நம்ம எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? 32 2. சரிங்களா? எப்படி எடுத்துக்கலாம்? 32 2 ப்ளஸ் 60 minus 1. ஏன்னா மைனஸ் சைன் இருக்கு, நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்க D. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? D equal to 32 2 plus 60 minus 1.
இதுதான் வந்து அந்த ஃபார்மட் கொண்டு வந்துட்டுங்களா. டி ஈக்குவல் 32x + 60y கொடுத்துருக்காங்களா, அந்த ஃபார்மட் படி கொண்டு வந்துட்டோமா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் டி ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க, 32x + 60y. அப்போது எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது, இங்கே பாருங்கள் எக்ஸ் இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது, 2. அப்போது x = 2. ஒய் இருக்குன்னு இடத்துல என்ன இருக்குது, -1. ஒய் இருக்குன்னு இடத்துல என்ன இருக்குது, y = -1. இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணும், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.